என்ன பாக்குறீங்க? எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்னடா உளர்ற? உனக்கு என்ன உண்மை தெரியும்? எந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த உண்மைதான். பாவைய கடத்த சொன்னது நீங்க 2 பேருங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. யோ, உனக்கு என் மேல கோவம்னா டைரக்டா என் கூட மோத வேண்டியது தானே? அதை விட்டுட்டு என் குழந்தை மேல கைய வைக்கிற? டேய், செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு பழி என் மேல போட பாக்குறியா? டேய், எனக்கு தெரியும்டா கடைசியில நீ இதான் செய்வன்னு. பாஸ் நடிச்சதெல்லாம் போதும். உங்க ஆளுங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டானுங்க. அக்கா முன்னாடி எதையும் காட்டிக்க வேண்டாம் தான் அந்த ரவுடிங்க ஓடிட்டுதா போய் சொன்னோம். ஏன்னா நீங்க தான் பாவையை கடத்தினதா சொன்னா அக்காவால் அதை தாங்கிக்க முடியாது. ஏய், இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நாங்க எதுக்கு பாவையை கடத்தணும்? எங்களுக்கு அதுக்கான அவசியம் எதுவுமே இல்ல. போதும் மேடம், ஓவரா சமாளிக்காதீங்க. அந்த ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து நாளைக்கே எங்களால வாக்குமூலம் வாங்க முடியும். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நாங்க பாட்டுக்கு போய் அக்கா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிருவோம். அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். என்னடா பாக்குற? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க உங்ககிட்ட நடிச்சு என்ன ஆக போகுது? ஆமா, நான் தான் பாவைய கடத்த சொன்னேன். அட பாவி, எப்படி உங்களுக்கு சொந்த பேத்தியே இப்படி பண்றதுக்கு மனசு வந்துச்சு? நீங்க எல்லாம் மனுஷங்களா? இத பார், எங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, சரியா? அதான் நான் அப்படி செஞ்சேன். ஏன்பா நீங்க 2 பேரும் போய் இந்திரா கிட்ட எங்களை பத்தி சொன்னா அவ உடனே நம்பிடுவாளா? ஹாய் ரேஷு, என்னம்மா நீ வீட்டுக்கு போனதுல இருந்து போனே பண்ணல? என்ன ரேஷு, நான் தான் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் மீட் பண்ணலான்னு சொன்னேன்ல. சரி ஓகே ரேஷு, நாளைக்கு நம்ம படத்துக்கு போலாம். செல்லம், அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நான் யார்கிட்ட கேட்கணும்? டார்லிங், ஐ மிஸ் யூ. ரேஷு, நீங்க வரதனா வா, நான் பாத்துக்கிறேன். மானம் போயிருச்சு. யாரு கால்ல? ரேஷ்மா தான். டிபார்ட்மெண்ட். அது அது வந்து அது இது டிபார்ட்மெண்ட் தான். சரி நீ வேலை பார். சிவா எஸ் ஆயிடுறா. பசிக்கலப்பா. ரேஷ்மா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நீ உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது நீ அப்செட்டா இருக்க. என்ன விஷயம் சொல்லு. ரேஷ்மா, அப்பா கிட்ட சொல்றதுல உனக்கு என்னமா தயக்கம்? என்னன்னு சொல்லு, என்னால முடிஞ்சா நான் சால்வ் பண்றேன். சிவாவா? அவனால ஏதாவது ப்ராப்ளமா? அவனால ப்ராப்ளம்லாம் இல்லப்பா, நான் தான் அவனை டிஸ்டர்ப் பண்றேன்னு தோணுது. ஏமா அப்படி சொல்ற? எனக்கு அவன் கூட நிறைய பேசணும். நாங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு தோணுது. ஆனா பாவம், அவனால என் கூட அப்படிலாம் இருக்க முடியல. எப்பவும் வேலைன்னு ரொம்ப பிஸியா இருக்கான். இன்னைக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா போச்சுப்பா. நான் அவனை படத்துக்கு போலான்னு கூப்பிட்டா அவன் அயலி கூட வந்தாதான் வருவேன்னு சொல்லிட்டான்.
ஏன்னா அவன் வேலை அப்படி. எங்க அவன் மட்டும் என் கூட வந்தா அயலி தனியா ரிஸ்க்ல மாட்டிப்பாளோன்னு பயப்படுறான். அவனோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, இருந்தாலும் எனக்கு மனசு கேக்கல. நீங்களே சொல்லுங்க, நான் அப்படி நினைக்கிறது தப்பா? ரேஷ்மா, யார் சொன்னது தப்புன்னு? இதெல்லாம் நார்மலா எல்லாருக்கும் தோன்றதுதான். இப்ப என்ன, சிவா உன் கூட வெளியில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அவ்வளவுதானே? இரு, நானே அவன் கிட்ட சொல்றேன். விஜயகுமார் சார் கூப்பிடுறாரு. ஹலோ சார். சிவா எங்க இருக்க? சார் வீட்ல சார். சரி, ரேஷ்மா ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா, நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். அவ கூட கொஞ்சம் வெளியில போயிட்டு வா. சார் இந்த நேரத்துல? சிவா, எனக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கும் புரியும். ரேஷ்மா இப்போ அங்க வருவா, அவளை நீ கூட்டிட்டு போ.